இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஸோ இந்த டேர்மை பார்க்கறதுக்கு முன்னாடி வாலட்டிலிட்டி அப்படின்னா என்ன சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வாலட்டிலிட்டி அப்படின்னா நிலையற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கிறது தான் இந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த கம்பெனியோட வாலட்டிலிட்டி, அதாவது ஆனுவல் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. 10% இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அடுத்த வருஷத்தில் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஒன்று 110 ரூபா போகும், இல்லைன்னா 90 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் வந்து வாலட்டிலிட்டியோட ஒரு ஜென்ரல் மீனிங். இது ஜென்ரலாக ஒரு வாலட்டிலிட்டி உண்டு. அது பேர் என்ன? ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. நம்ம பார்க்க போகிறது வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி. அதை பற்றியும் ஒரு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்னா இது வரைக்கும் நடந்த வாலட்டிலிட்டி வச்சு இந்த கம்பெனி ரிஸ்க் இருக்கா இல்லையா அதை கணிக்கிறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி சொல்லுவாங்க. அதாவது பாஸ்ட் சேஞ்சஸ் வச்சு இந்த கம்பெனி இப்போ ரிஸ்க் இருக்கா இல்லையா அதை கணிக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக்கு எவ்வளோ ஏறும் எவ்வளோ இறங்கும் அதை சொல்ல வருது தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஸோ அது ரெண்டு தான் முக்கியமான வாலட்டிலிட்டி. ஸோ இதுதான் சிம்பிள் மீனிங். ஸோ இம்ப்ளைடு அப்படின்னா மறைமுகமாக. ஸோ இம்ப்ளைடு அப்படின்னா இன்டைரக்டாக சொல்ல வருது. இந்த ஸ்டாக் இவ்வளோ ஏறலாம், இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ இறங்கலாம். டைரெக்டாக எப்போவுமே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே இது கண்டிப்பாக இறங்கும் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எக்கச்சக்கமான கான்ட்ராக்ட் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக இவ்வளோ ஏறும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட்னாலே வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான். எப்போவுமே வந்து கரெக்டாக ஒரு ஸ்டேபிளாக தான் போகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இப்படி தான் போகும் சொல்ல முடியாது. பட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம், ஒரு கணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் ஏறும், எவ்வளோ தூரம் இறங்கும் அது சொல்ல தான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி.